இந்த யானை முடி மோதிரம் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? குரு பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய உருவத்திலேயே பெரிய ஒரு உருவமாக திகழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க அதாவது எவ்வளவு நேரம் தொடர்ந்து பார்த்தால் கூட அழுத்து போகாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வாகனமாகிய யானை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த யானை முடி மோதிரத்தை வந்து நம்ம போட்டுக்கிறோம். பொதுவாகவே யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த மீன ராசியை சேர்ந்தவங்க, தனுசு ராசியை சேர்ந்தவங்க, கடக ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் தாராளமாக யானை முடி மோதிரம் போடலாம் அப்படிங்கிறது பொதுவான உண்மை. இருந்தாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத விட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இருக்கோம். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், தினம் தினம் ஆன்மீக தகவல் வந்து மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வரவேற்பு வந்துட்டு இருக்கு சார். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து எல்லாருமே இந்த யானை முடி மோதிரம் வந்து ரொம்ப பரவலா போட்டுட்டு இருந்தாங்க. யார் போடலாம் யார் போடக்கூடாதுன்னே தெரியாமலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதுலயுமே வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதையும் வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த யானை முடி மோதிரம் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த ராசினர் பயன்படுத்தினா மிகவும் சிறப்பா இருக்கும் சார்? பொதுவாகவே யானை முடி குரு பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய உருவத்திலேயே பெரிய ஒரு உருவமாக திகழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க அதாவது எவ்வளவு நேரம் தொடர்ந்து பார்த்தால் கூட அழுத்து போகாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வாகனமாகிய யானை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த யானை முடி மோதிரத்தை வந்து நம்ம போட்டுக்கிறோம். பொதுவாகவே யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த மீன ராசியை சேர்ந்தவங்க, தனுசு ராசியை சேர்ந்தவங்க, கடக ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் தாராளமாக யானை முடி மோதிரம் போடலாம் அப்படிங்கிறது பொதுவான உண்மை. இருந்தாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத விட யாருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல அனுகிரகத்தில் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் தாராளமாகவே இந்த யானை முடி மோதிரம் அணியலாம் அப்படிங்கிறதா உண்மை. இந்த ராசியை சேர்ந்தவங்க தான் போடணும், இந்த ராசியை சேர்ந்தவங்க போடக்கூடாதுங்கிற விதிமுறை கிடையாது. பொதுவாகவே கண் திஷ்டையிலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த யானை முடி மோதிரத்துக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த யானை முடி மோதிரம் கற்பூரம் காட்டுறோம், எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறோம், சுற்றி போடுறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே யானை முடி மோதிரம் உங்களுடைய கையில் இருந்தது அப்படின்னா வரக்கூடிய கண் திஷ்டைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதியை மிகுதியாகவே கொடுத்துரும். இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த இந்த யானை முடி மோதிரத்தை உங்களுடைய ராசி மட்டுமே கணக்கெடுக்காமல் ஜாதகப்படி பார்த்து யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டு போகாமல் இருக்கிறாரோ அவங்க தாராளமாக யானை முடி மோதிரம் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது, சார் என்னுடைய ராசிக்கு இந்த யானை முடி மோதிரம் போடலாமா, என்னுடைய ராசிக்கு வைர மோதிரம் போடலாமான்னு கேட்பாங்க. பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத உண்மை. உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத விட இந்த சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. என்னை பொறுத்தளவுக்கு சாஸ்திரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய கேள்வி எந்த மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஜாதகம் பார்க்காம பொதுவாக இந்த மோதிரத்தை போடு, இந்த கனவு காலு, இன்னைக்கு வந்து மொட்டையடிச்சு காது குத்து, நாளைக்கு வந்து விருந்துவை அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மை. நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து பஞ்சாங்கத்தில் ஒரே மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த நல்ல நேரம் கூட நிறைய பேருக்கு நல்ல நேரமாக இருக்கிறதில்ல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து சிறிய கேள்வியாக இருந்தாலும் சில பேர் கேட்பாங்க, இது ஒரு சின்ன கேள்வி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லாமல் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இலவசமாக கேட்குறீங்க அல்லது சின்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதனால் ஜாதக ரீதியாகத்தான் யானை முடி மோதிரம் அப்படிங்கிற விஷயத்தை போட முடியும் அப்படிங்கிறது உண்மை. எதனால் இப்போது மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் மீன ராசியை சேர்ந்தவங்க யானை முடி மோதிரம் போடலாங்கிறது நிகழ்ச்சியில் பொதுவாக சொல்லலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் மீன ராசியாகவே இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானே
இருந்தால் கூட அந்த குரு பகவான் மகர ராசியில் இருந்தார்னு வைங்களே, நீங்கள் சொல்ல முடியாத சோதனையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் பாட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஏதோ ஒரு பதில் நான் ஜாதகம் பார்க்காம சொல்லும் பொழுது, சார் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த ரத்தினத்தை வாங்கி போடும் பொழுது, அதில் தேவையில்லாத சோதனை வரும் பொழுது என்ன சொல்லுவீங்க? சார் சொன்னது தவறு அப்படிங்கிறத விட சாஸ்திரமே தவறுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் தின்னபாந்துட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு சாமி அப்படிங்கிறது உண்மை, சாஸ்திரம் அப்படிங்கிறது அதை விட உண்மை, நான் சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது இரண்டுக்கும் மேலான உண்மை. அதனால் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து யாருக்கிட்ட எந்த கேள்வி கேட்குறப்ப இருந்தாலும் ஜாதகத்தை காட்டி கேள்வி கேளுங்க. அது எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தில் அது உங்களுக்கு சின்ன கேள்வியாக இருக்கலாம். அந்த சின்ன கேள்வியில் தான் பெரிய பெரிய ஒரு வாழ்வாதாரம் அடங்கியிருக்குது அப்படிங்கிறது உண்மை. பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய யானைக்கு கூட சிறிய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு மரணத்தை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த சிறிய கேள்விகள் மூலமாக பெரிய பெரிய துன்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டாங்கிற யதார்த்தத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் சொல்ல முடியாத சோதனைகளை, வெளியில் சொல்ல முடியாத வெல்ல முடியாத வேதனைகளை, அதாவது மனம் விட்டு பேச முடியாத அவமானங்களை எல்லாம் சந்தித்து தான் சாஸ்திர ரீதியாக சாமி என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது. இந்த இடத்துல உட்கார வச்ச இந்த சுவாமிக்கு, தெய்வத்துக்கு, சாஸ்திரத்துக்கு நான் நன்றி கடன் அப்படிங்கிறது என்னை சந்திக்கக்கூடிய உங்களை சிந்திக்க வைக்காமலேயே நன்மையை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த உண்மையை தயவு செய்து யாராவது இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க. ராசிக்கல்லு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது வேறு விதமான ஒரு விஷயத்தை கேட்குறப்ப இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக பள்ளி உச்சந்தலையில் விழுந்தது அப்படின்னா அவருக்கு மரணம் அல்லது ஆபத்து அப்படிங்கிறது பள்ளி சயன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி நடு உச்சந்தலையில் விழுந்து கூட அவங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதாவது புல்லு தடுக்கி விழுந்து செத்தவரும் உண்டு, புல்லட் பாஞ்சு புழைச்சவரும் உண்டு. அதனால் பள்ளி விழுந்தது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஆபத்துன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் பள்ளி விழுந்த நேரம், தருணம், உங்களுடைய ஜாதகத்தில் அம்சம், நவாம்சம், திரைக்கானம், பாவகம், சச்சியாம்சம், திரிசாம்சம் இந்த நிலைகளை பார்க்கும் பொழுது பள்ளி உச்சந்தலையில் இல்லை, எந்த இடத்துல விழுந்தாலும் உங்களுக்கு மரணம் வராமல் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை. அதனால் ஏனோ தானோன்னு கேள்வி கேட்டுட்டு எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு கவலைப்படுறதை விட கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை காட்டி, ஜாதகம் அப்படிங்கிறது இங்கே தான் கேட்கணுன்னு கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இடத்துல வேணாலும் எந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் உதிக்கப்படுதோ அந்த ஜோசியரை பார்த்து ஜாதகம் பார்த்து முடிவெடுங்க. ஜாதகம் பார்த்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். சார், இவ்வளோ தெளிவாக யாருமே சொல்லியிருக்க முடியாது சார். அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்க சார். இந்த யானை முடி மோதிரம் போட்டும் பயனில்லாதவங்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எவ்வளோ பெரிய உபயோகமாக இருக்கும் சார்? அதாவது யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்குது, அல்லது கண் திஷ்டியிலிருந்து காப்பாற்றுது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இதே குரு பகவான் சாஸ்திர ரீதியாக நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அதை விட உண்மைதான். ஆனால் அந்த குரு பகவான் திசை கூட நிறைய பேருக்கு பாதிப்பு வந்திருக்குது, கஷ்டம் வந்திருக்குது, அவமானம் வந்திருக்குது. கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியலில் பெண்ணாக இருந்து அரிய பெரிய சாதனையை செய்தவருக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த குருதசை வரும்பொழுது தான் மரணம் அப்படிங்கிற தருணம் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நிறைய பேர் பத்திரிகையில் இந்த விஷயத்தை எழுதுவதற்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்லி வச்சுருந்தேன், அவர்களுக்கு ராகு திசை பாவகிரக திசை, சனி திசை பாவகிரகம், இந்த மாதிரி பாவகிரக திசையில் வரும்பொழுதெல்லாம் அவங்க சாதிச்சு காட்டினாங்க. ஆனால்
குரு நல்லவர் அப்படிங்கிற இந்த குருதசை வரும் பொழுது அவங்க வாழ்க்கையே சோகமாக ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது. ஆக என்னதான் குரு பகவான் நல்லவராக இருந்தால் கூட அது உங்கள் ஜாதகப்படி கெட்டதாக இருக்கும் பொழுது அந்த கெட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து துஷ்டனை கண்டால் தூர ஒதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? குலதெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதாவது விதியை வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் என்னதான் விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த விதியில் வந்து கண்டம் அப்படிங்கிறது 3 முறை வரும் இல்லையா? 3வது முறை தான் உங்களுக்கு வந்து கண்டம் அப்படின்னா முதல் 2 கண்டங்களில் தப்பிக்கக்கூடிய ஒரு விதியும் அந்த விதிக்குள் இருக்குது. அந்த விதியை உங்களுக்கு காட்டி காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மை நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினசரி ராசி பலன்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.